பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் while loop அண்ட் do while loop பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் for loop வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ நீங்கள் while அண்ட் do while loopை வந்து பார்க்க ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸான வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஜாவா while loop அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அது வந்து கண்டிஷன் கொடுத்துருக்குற கண்டிஷனை ரீச் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆல்ரெடி நான் ஃபார் லூப்பில் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு சைக்கிளை வீட்டிலேருந்து எடுக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அது கண்டிஷனை ரீச் ஆகிற வரைக்கும் ரன் ஆகும் சொல்லிட்டு. இந்த லூப்ஸ் யூஸ் பண்ணுற மூலமாக நமக்கு டைம் சேவ் ஆகும், எரர்ஸ் ரிடியூஸ் ஆகும், மேக் கோட் மோர் ரீடபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக்ஸ் சொல்லுவோம். நிறைய நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ப்ரோக்ராம் போடலாம், உங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் லூப் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம while loopக்குள்ளே போகலாம். while loop பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இனிஷியல் பண்ணி கண்டிஷன் இருந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துருப்போம். அதுவே நீங்கள் while loop பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருப்போம். இனிஷியல் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதி நமக்கு ரன் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து while loop அண்ட் ஃபார் லூப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜாவாவில் ஃபார் லூப் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் ட்ராவல்ஸ் ஆகணும் அப்படின்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஒரே நம்பரை வந்து நான் வந்து எனக்கு டிஜிட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரே நம்பருக்குள்ளே இது வந்து ட்ராவல் ஆக போகுது அப்படின்னால நான் while loop யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ எந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த while loopல நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஏதாட்டு ஒரு விஷயம் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த லூப் வந்து எண்டே ஆகாது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் இன்னுமே நல்லா டீப்பாக பார்ப்பீங்க. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டிவ் லூப் மாதிரி போக ஆரம்பிச்சு. இப்போ ஜாவாவில் do while loopனா என்னன்னு பார்ப்போம். ஸோ while கண்டிஷனை அப்படியே தூக்கி நம்ம கீழே போட்டு மேலே do அப்படிங்கிற கீவேர்டை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இது do while loopனு சொல்லிடலாம். ஓகேவா? do whileக்கும் whileக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மெயினான வித்தியாசம் அதுதான். அது என்ன அப்படின்னா இந்த do while பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட் த லூப் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா whileல வந்து நம்ம while லூப்பை என்ன சொல்லுவோம்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கண்டிஷனை செக் பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். அப்போ கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளே வராது. ஓகேவா? இதுவே do while பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டே ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை பார்க்க போகுது அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டில் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதை தான் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஆஃப் கோட் வந்து ஒன் டைம் ஆட்டா அட்லீஸ்ட் ரன் ஆகும். நீங்கள் இதை எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கட்டாயம் எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும், ஸோ அது எரராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் ரன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற நேரத்தில் இந்த do while நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போகலாம். நான் ஃபார் லூப்பில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் லூப் பார்த்தவங்களுக்கு கட்டாயம் புரியும். ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், மெத்தட் எழுதியிருக்கேன், அதுக்குள்ளே இனிஷியல் பண்ணியிருக்கேன், அது டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஐயே, அப்புறம் இனிஷியல் பண்ணிவிட்டு நான் அதோட லிமிட் போட்டிருக்கேன், அப்புறம் இன்க்ரிமெண்ட் போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பிரிண்ட் இல்லைன்னு கொடுத்தனால நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகுது. இது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த ஃபார் லூப்பை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஃபார் லூப்பில் போட்ட அதே ப்ரோக்ராமை நான் while லூப்பில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். while அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், அதுக்கப்புறம் கண்டிஷன் போடணும். நான் இப்போ ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படிங்கனால இனிஷியல் பண்ணலை. நீங்கள் இனிஷியல் பண்ணாமல் போட்டிங்கன்னா இனிஷியலேஷன் எரர் வரும் அப்படிங்கனால நான் இனிஷியல் பண்ணி 1 சொல்லிட்டு whileக்கு மேலே நான் போட்டிருக்கேன். இது வந்து whileோட சின்டாக்ஸ் கிடையாது, நான் இனிஷியல் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கு. ஸோ அதுக்குள்ளே நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். எனக்கு வேல்யூ 1லேருந்து 5 வரைக்கும் 1 சொல்லிட்டு நான் இனிஷியல் பண்ணதால் 1 to 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிட்டு நான் while loopனு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஐயை பிரிண்ட் பண்ணுறதுக்கு போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கேன். எந்த இன்க்ரிமெண்ட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. இதை நான் அப்படியே சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஒரு இன்ஃபினிட்டிவ் லூப்பாக போய்கிட்டே இருக்குது, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நான் ஆல்ரெடி ஃபார் லூப்பில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டு போட்டே ஓட்டுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்து நான் ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸ்டாண்டு போட்டே ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தரப்பு வீலிங் பண்ணுறீங்கன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? வேகமாக வீலிங் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை. நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவு ரீச் ஆன பிறகு ஸ்டாப் ஆகும். எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை, ஒவ்வொரு வாட்டி இட்ரேஷன் நடக்கும் போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் லூப்பாகவே நடந்துட்டு இருக்கும். நீங்கள் ஸ்டாண்ட் போட்டே பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலேயே வீலிங் பண்ணுறீங்கன்னா எத்தனை வாட்டி வீலிங் பண்ணுறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் போவீங்கன்னு தெரியாது, நீங்கள் எத்தனை வாட்டி வீலிங் பண்ண இந்த பிளேஸை ரீச் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகும்.
ஓகேவா? நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஒழுங்காக சேவ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக while loop 1 2 3 while loop 1 while loop 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இன்னுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். ஓகேவா? திரும்பவும் நீங்கள் இதே ஃபார் லூப்பை பாருங்கள். while loop இதில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் கொடுத்த விஷயத்த நீங்கள் while loopல ஸ்டார்டிங்கில் இனிஷியல் பண்ண போகிறீங்க. அதே போல் நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மென்ஷன் பண்ணாட்டா என்னவாகும்னு பார்த்துருக்கீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் do while யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? do whileக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த while அப்படியே எடுத்து கீழே போட்டாச்சு. do அப்படிங்கிற கீவேர்டை மேலே தூக்கி போட்டாச்சு. நான் லாஸ்ட்டில் whileக்கு எடுத்து செமிகோலன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஓகேவா? மற்றபடி கீவேர்ட் do தான் போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிட்டு நான் do whileன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? அதே தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். doன்னு சொல்லி போட்டிருக்கேன். பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் பார்க்கணும். do நமக்கு தெரியும். ஸோ கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள், அழகாக வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகிட்டு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு while loopலேயே நடந்துச்சு, நமக்கு தெரியும். நான் இதை கண்டிஷன் இப்போ ஃபால்ஸாக கொடுக்க போகிறேன். less than equal to 1 அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிஷன் ட்ரூன்னு. ஆனால் less than 1ன்னு சொன்னால் கண்டிஷன் ட்ரூவா? இல்லை, 1ஐ விட சின்னதாக இருக்கணும், 1ஆ கூட இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷனை நம்ம வந்து whileல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதே விஷயத்தை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது, ரன் ஆகுதான்னு பார்ப்போம். கம்பைல் ஆகிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இல்லை, சேவ் பண்ணலை. மேலே ஸ்டார் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ இந்த நோட்பேட் சேவ் ஆகலை. நான் சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் ரன் ஆகிருக்கு. ஆனால் கொடுத்துருக்க கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸாக இருக்குது. do while ஒரு திருப்பி இந்த எக்ஸிக்யூஷனை பண்ணியிருக்கு. இதே விஷயத்த நான் whileல கொடுக்கேன். whileல கொடுத்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிட்டு system.out.println எல்லாம் சொல்லி கொடுத்து நான் எரர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எரர்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எது ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ளே இருக்கிற while loop ரன் ஆகுதா இல்லாட்டா வெளியே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எரர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக வருது. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் while loop ரன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கிற நேரம் அந்த கோடை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்துடுது. ஓகேவா? ஆனால் do whileல இதே கண்டிஷன் வந்து ரன் ஆச்சு. இதுதான் while loopக்கும் do whileல இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் while loopல இன்ஃபினிட்டிவ் லூப் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே கொடுக்காண்டா. அதுவே நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டிவ் லூப் வேணும் அப்படின்னா 2 செமிகோலன் வச்சா போதும். ஃபார் லூப்புக்கும் while loopக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. while loopக்கும் do while loopக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன்.